address is equal to true அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. அப்படின்னா என்னன்னா, எனக்கு நான் இப்ப லான்ச் பண்ண போற இந்த மிஷின் லினக்ஸ் மிஷினுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வேண்டும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். தட்ஸ் இட். என்ன பண்றேன், இதே கோட் அப்படியே நான் காப்பி ஒரு பேஸ்ட். நாம என்ன பண்ணுவோம், இதை நான் அப்படியே எரேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வேண்டாம் அப்படின்றனால அந்த லைன் எரேஸ் பண்ணிடுறேன். ரெண்டாவது இன்ஸ்டன்ஸ் இது நான் என்ன பண்ணிக்கிறேன், INSTANC இன்ஸ்டன்ஸ் 2 அப்படின்னு நம்ம ரேண்டமா ஒரு பேர் வச்சுக்கலாம். அண்ட் இங்க பப்ளிக் சப்நெட் பதில பிரைவேட் சப்நெட் அப்படின்னு நான் இங்க செலக்ட் பண்றேங்க. அப்படின்னா என்னன்னா, பப்ளிக் சப்நெட்ல ஒரு இன்ஸ்டன்ஸ், பிரைவேட் சப்நெட்ல ஒரு இன்ஸ்டன்ஸ். நான் இதை நான் இங்க செலக்ட் பண்ணிருக்கேன். இங்க நான் 2 டீடைல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கொடுத்து முடிச்ச உடனே எனக்கு இப்போ நான் வெறும் ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா, நீங்க நார்மலா 2 செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுவீங்க. 2 செக்யூரிட்டி குரூப்பை நீங்க 2 அட்டாச் பண்ணுவீங்க. வாட் இஸ் த கீ நேம்? நான் லேப்டாப் கீன்னு ஒரு கீ ஆல்ரெடி வச்சிருக்கேங்க. ஸோ வேணா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். என்னோட இன்ஸ்டன்சஸ்ல I have a key, existing key which is called as laptop key. இப்போ என்னோட கீ பேர் போனாலுமே எனக்கு ஒரு கீ இருக்கும். அந்த கீ தான் நான் யூஸ் பண்றேன். நீங்க உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு கீ இருக்குன்னா நீங்க அந்த கீ நேமை இங்க கொடுத்துக்கலாம். இதுதான் என்னோட கீ பேர். So I'm giving my key name over here. So இப்போ நீங்க ரெண்டாவது செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, so you will be இங்க அந்த ரெண்டாவது செக்யூரிட்டி குரூப் ஐடி கொடுப்பீங்க. நான் இப்ப எங்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு செக்யூரிட்டி குரூப் தான். அந்த ஒரே செக்யூரிட்டி குரூப்ல நான் எனி நெட்வொர்க் யார் வேணா உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ எனி நெட்வொர்க் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துட்டேன். அப்போ இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்மி தான். நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம கம்மி பண்றோம். ஸோ நீங்க ஆக்சுவலா 3 tier ஆர்கிடெக்சர் இல்ல 2 tier ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணும்போது இங்க CIDR வேல்யூ மாத்தணும். அது எப்படி மாத்துறதுன்றதுதான் உங்களோட டாஸ்க். நீங்க இதை VPCல பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த நான் இங்க சொல்றேன்னா, இப்ப நீங்க ஏதோ ஹோம் ஒர்க்கா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க இன்னொரு செக்யூரிட்டி குரூப்பை நீங்களே கிரியேட் பண்ணி அந்த செக்யூரிட்டி குரூப்பை இதுக்கு அட்டாச் பண்ணுங்க அப்படின்றத நான் டாஸ்கா கொடுத்துறேன். ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டா 150 லைன்ஸ் டன். You have successfully completed creating our Terraform code. இதுல நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம ஒரு ஆர்கிடெக்சரை கிரியேட் பண்றதுக்கான நம்ம கோடை எழுதியாச்சு. இப்போ நம்மளோட வேலை என்னன்னா, கோடை அப்படியே போயிட்டு ரன் பண்ண வேண்டியதுதான் வேலை. இப்போ ரன் பண்ணனா எனக்கு என்ன வரும்னா, I'll be getting the output. எனக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிரியேட் ஆகும். ஸோ இதை Ctrl+A Ctrl+C காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ண உடனே என்னோட ஒரு மெஷின் இருக்கு பாத்தீங்களா, கிரியேட் பண்ண Ubuntu மெஷின். இதுல நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். vi my environment .tf என்ன பேர் வேணா கொடுக்கலாங்க. இதை நான் my environment அப்படின்னு நான் ஒரு TF ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். இதை நான் என்ன பண்றேன்னா, இதை காப்பி இங்கே பேஸ்ட் டன். நம்ம என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணி நம்ம ஃபிட் பண்ணுவோம். எஸ், நான் சேவ் பண்ணி நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஃபிட் பண்ணியாச்சு. இன்னொரு ஒரு கேள்வி, இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் என்ன அவைலபிலிட்டி ஜோன்ல லான்ச் ஆகும்? பப்ளிக் சப்நெட் அண்ட் பிரைவேட் சப்நெட் எங்க எங்க கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ கேட்ட கேள்வி 1A. சோ கேட்ட கேள்விக்கான ஆன்சர் 1A. சோ எங்க இருந்து 1A அப்படி நம்ம எங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம், யாரனா சொல்லுங்க பாப்போம். மை VPCல கிரியேட் பண்ணிருக்கோம். மை VPCல நம்ம ரீஜன் தாங்க ஸ்பெசிஃபை பண்ணுவோம். பப்ளிக் பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணும்போது தான் நம்ம அவைலபிலிட்டி ஜோனை ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். சோ அப்ப நான் இங்க பப் சப்னு கொடுத்தனால எனக்கு இந்த VPC இந்த இன்ஸ்டன்ஸ் பப் சப்நெட்ல பப்ளிக் சப்நெட்ல நம்ம கிரியேட் பண்றதுனால 1Aல வரும், இது 1Bல வரும். இதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்காக தான் நான் கேள்வி கேட்டேன். சோ இப்ப என்ன பண்ணிட்டேன்னா, கோடை நான் இங்க காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டேன். சோ நம்ம Terraform கோட் அடிக்கிறதுக்கு முன்னாடி what we need to do is we need to initiate. நம்ம Terraform நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இனிஷியேட் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மீனிங். அப்ப நான் என்ன பண்றேன், Terraform நான் ஸ்டார்ட் பண்றேன். சோ Terraform init. சோ இது ஒரு கமாண்ட். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, Terraformன்றது ஸ்டார்ட் ஆகும் ஆர் இனிஷியேட் ஆகும். சிம்பிள் டர்ம்ஸ். ஓகே, சோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, Terraformன்றது ஸ்டார்ட் ஆயிருச்சு. சோ Terraform has been successfully started. So now you may begin working with Terraform. So try running Terraform plan to see any changes. நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒரு கோட் எழுதிருக்கீங்க, அந்த கோட் எழுதி முடிச்சுட்டு நீங்க Terraform ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னே நீங்க Terraform நீங்க இப்போ கமாண்ட் கொடுங்க, Terraform plan அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த நீங்க எழுதியிருக்கிற கோடை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு பிளானை நான் காமிப்பேன். நான் எக்ஸாம்பிள் நான் ரன் பண்ற பாருங்க. Terraform space plan அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கும். நீங்க எழுதியிருக்கிறத வச்சு என்னென்னலாம் கிரியேட் ஆக போகுதுன்னு 13 புதுசா கிரியேட் ஆக போதான். இட்ஸ் கோயிங் டு கிரியேட் 13 நியூ திங்ஸ்.
அது என்னன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெருசா ஒரு பேஜ்லயே வரும். இப்போ பெருசா நமக்கு இங்க வரப்போகுது, இதெல்லாம் கிரியேட் ஆக போகுதுன்னு. பட் ரைட் நவ் ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி கிரியேட் பண்ணனா அதுவே சொல்லுது. நான் எல்லாமே நான் அடிக்கவே இல்லை, அதுவே சொல்லுது. இப்ப நம்ம Terraform apply அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஐ எம் டைப்பிங் Terraform apply, press enter. இது என்னமே நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை வச்சு it will start creating my infrastructure. See what is happening. ஒரு VPC கிரியேட் பண்ணதும், ஒரு பப்ளிக் சப்நெட், ஒரு பிரைவேட் சப்நெட், ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு 1 by 1 நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் சாரி, இப்போ நான் என்னோட இன்ஸ்டன்ஸ் போனேன்னு வச்சுக்கோங்களேன். if I go back to my VPC சர்வீசஸ்ல, if I go and select my VPC, ஓபன் பண்ணனா நான் என்ன பேர்ல கொடுத்தனோ அந்த பேர்ல CR2 VPCs இருக்கு. நான் கிளிக் பண்ணனா புதுசா ஒரு VPC இந்த ரேஞ்சில கிரியேட் ஆயிருக்கு. சப்நெட் ஓபன் பண்ணனா 2 சப்நெட், பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட் கிரியேட் ஆயிருக்கு. 1.0 2.0 ரவுட் டேபிள் கிரியேட் ஆயிருக்கும். எந்த ரவுட் டேபிள் நீங்க செலக்ட் பண்ணாலும் வரும். பப்ளிக் ரவுட், பிரைவேட் ரவுட் டேபிள் எனக்கு கிரியேட் ஆகல. கிரியேட் ஆகல போய் பாத்தீங்கனாலே நம்மளுக்கு இங்கே தெரியும் NAT கேட்வே இன்னும் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ TNAT கேட்வே நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா NAT கேட்வே கிரியேட் ஆனாதானே அந்த பப்ளிக் பிரைவேட் ரவுட் டேபிள் அட்டாச் பண்ணும். ஸோ அப்போ NAT கேட்வே ஸ்டில் கிரியேட்டிங், 50 செகண்ட்ஸ் ஆயிருக்கு, இன்னும் கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதுவே எல்லாமே கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ எல்லாமே கிரியேட் ஆயிருக்கும். இஃப் ஐ கோ ஈவன் டு மை இன்ஸ்டன்சஸ், ஸோ நான் EC2க்கு போனேன்னா, இஃப் ஐ கோ டு மை இன்ஸ்டன்சஸ், இங்க பாத்தீங்கன்னா புதுசா 2 வந்திருக்கு. ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, புதுசா 2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டாப்டு கிட் கிளாஸ், அது ஈவினிங் நம்ம யூஸ் பண்ண Terraform 10:30. நெக்ஸ்ட் புதுசா 2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. அந்த 2 இன்ஸ்டன்ஸோட ரீஜன் பாருங்க. ஸோ டாப்ல இருக்கிறது 1A, கீழே இருக்கிறது 1B. இப்போ நான் 1A நான் செலக்ட் பண்ணனா பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கு, பிரைவேட் ஐபி அட்ரஸ் இருக்கு, நான் கொடுத்த CIDR வேல்யூலயே இருக்கு. இப்போ நான் 1B நான் செலக்ட் பண்ணனா it does not have a public IP address, it only has a private IP address. and ரெண்டுமே எனக்கு இனிஷியலைசிங் அண்ட் ஸ்டேட்டஸ் செக்கிங் நான் கொடுத்திருக்கிற கீ பேர் வச்சு எனக்கு ஒர்க் ஆகுது. செக்யூரிட்டி குரூப் நேம் allow all, ஸோ allow all ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துற செக்யூரிட்டி குரூப்பை வச்சு எனக்கு அது ரன்னிங்ல இருக்கு, எனக்கு இட் இஸ் ஒர்க்கிங் ரைட். ஸோ அப்போ நமக்கு இங்க கடைசியில பாத்தீங்கன்னா அப்ளை கம்ப்ளீட், ரிசோர்சஸ் 13 ஆடட். நான் ஸ்கிரீனை கிளியர் பண்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா LS-LRT காமிக்கிறேன். ஸோ Terraformல இருக்கிறதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபைல் இருக்கு. இதுதான் ஹைலி இம்பார்ட்டன்ட், which is called as state file. இந்த ஸ்டேட் ஃபைல்ன்றது என்னன்னா Terraformோட மெமரினா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 13 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுச்சுல, Terraform என்ன பண்ணும்னா இந்த 13 ரிசோர்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட் ஃபைல்ல போய் எழுதி வச்சிரும். அதுதான் அதோட மெமரி, பிரெயின் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா, இப்போ நான் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரிசோர்ஸ் நான் சேஞ்ச் பண்றேன். let's say I'm changing my instance, இல்ல செக்யூரிட்டி குரூப் ஏதாவது சேஞ்ச் பண்றேன், ஏதாவது ஒரு ஆபரேஷன் நான் பெர்ஃபார்ம் பண்றேன்னா அது இந்த மெமரியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் செக்யூரிட்டி குரூப்பை மாத்துறாரா, அப்ப நம்ம இப்ப இந்த கோடை திருப்பி நான் ரன் பண்றேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கோடை நான் திருப்பி ரன் பண்றேன், my environment.tfன்ற கோடை நான் திருப்பி ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நினைச்சிருப்பீங்க மறுபடியும் ஒரு VPC, ஒரு பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட், TIGW இதெல்லாம் கிரியேட் பண்ணுமா? பண்ணாது. ஏன் கிரியேட் பண்ணாதுன்னா அது கிட்ட மெமரி இருக்கு, நான் தான் இந்த கோடை கிரியேட் பண்ணேன். திருப்பி நீங்க அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா அது கிரியேட் பண்ணாது. இட் வில் சிம்பிளி சே நீங்க சொன்ன மாதிரி நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். இட் won't create everything from the first again. அப்ப 2 VPC, 2 NAT, 4 இன்ஸ்டன்ஸ்லாம் வருமா அப்படின்னா நோ, அதுக்கு மெமரி இருக்கு. அதுதான் இந்த ஸ்டேட் ஃபைல். இந்த ஸ்டேட் ஃபைலை நீங்க ஓபன் பண்ணி வச்சோங்களேன், cat terraform டாட் ஸ்டேட் ஃபைல் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இங்க வரும் ஒரு பெருசா ஒரு ஹெட்டிங்ல என்னென்னலாம் கிரியேட் பண்ணிருக்கோம், நீங்க என்னென்னலாம் கிரியேட் பண்ணீங்கன்னு நம்மளோட சப்நெட், அது என்ன ஐடி எல்லாமே அது ஞாபகம் வச்சுக்கும். அப்ப இதை வச்சு அது ரெக்கக்னைஸ் பண்ணிடும், இது நான் தான் இந்த ரிசோர்ஸை நான் கிரியேட் பண்ணேன். நான் எதுக்காக இப்படி மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா, இப்ப நான் Terraform கிட்ட இது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடு, டெலீட் பண்ணுன்னு சொன்னா அதுக்கு மெமரியில இருக்கணும். இந்த கோடெல்லாம் நான் தான் கிரியேட் பண்ணேன், அப்ப நான் தான் இதெல்லாம் டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு மெமரியில இருக்கணும். அதுதான் அந்த ஸ்டேட் ஃபைல். அந்த ஸ்டேட் ஃபைல் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த ஸ்டேட் ஃபைலை வச்சுதான் Terraform பிஹேவ் பண்ணும். அண்ட் Terraformக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் இருக்குங்க. இந்த பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன பாயிண்ட்னா, so Terraform is mutable. Immutable, sorry. So immutable na enna? So simply means, let us say, இப்போ நான் என்ன பண்றேன்,
ஒரு AWS இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல நான் ஒரு சேஞ்ச் பண்றேன், ஏதோ ஒரு ஆபரேஷன் நான் மாத்துறேன், ஒரு சம் சேஞ்சஸ் நான் ஏதோ பண்றேன். அப்படி நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், டெராஃபார்ம் அந்த எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டன்ஸ்ல போய் மாத்தாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே என்னோட கோட்ல போயிட்டு ஐ ஆம் சேஞ்சிங் சம்திங், ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ் இந்த இதுல நான் ஏதோ சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணி இந்த கோட் நான் ரன் பண்ணனா டெராஃபார்ம் என்ன பண்ணும்னா இட் வில் delete the existing infrastructure. அங்க இருக்கிறத delete பண்ணிட்டு புதுசா தான் கிரியேட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே செக்யூரிட்டி குரூப் நான் வச்சிருக்கேங்க. இந்த செக்யூரிட்டி குரூப் நான் என்ன பண்ணிருக்கேன்னா 2218 இருக்கு. இப்போ அந்த 2218 நான் மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், அது போயிட்டு எடிட் பண்ணாது. இந்த allow allன்ற செக்யூரிட்டி குரூப்பே delete பண்ணிட்டு அது புதுசா தான் கிரியேட் பண்ணும். ரைட்? ஸோ புதுசா தான் கிரியேட் பண்ணும். இதுதான் டெராஃபார்மோட ஒர்க்கிங் பிரின்சிபல். இதை மாற்ற முடியாது. ஏன் இப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ லெட்ஸ் சே ஒரு இன்ஸ்டன்ஸை போய் நான் AMI ஐடி மாற்ற முடியுமா? முடியாது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்ப நான் இந்த AMI ஐடியை நான் மாத்திய கோட ரன் பண்ணா டெராஃபார்ம் போயிட்டு அது போயிட்டு எடிட் பண்ண ட்ரை பண்ணும். அதுக்காக தான் டெராஃபார்ம் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, யாராவது ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்றாங்களா அந்த இன்ஸ்டன்ஸே delete பண்ணிரு, புதுசா அவங்க கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணு. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆகுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்றோம். இப்போ லெட்ஸ் சே நான் ஒரு பப்ளிக் சப்நெட்டை நான் சேஞ்ச் பண்றேன். பப்ளிக் சப்நெட் சேஞ்ச் பண்ண என்ன அர்த்தம்? பப்ளிக் சப்நெட்குள்ள தான் நம்மளுக்கு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்லாம் இருக்கு. ரவுட் டேபிள், செக்யூரிட்டி குரூப்பு, நெக்ஸ்ட் நம்மளோட செக்யூரிட்டி குரூப்பு சப்நெட் சம்பந்தம் கிடையாது. இன்ஸ்டன்சஸ் இதெல்லாமே இந்த பப்ளிக் சப்நெட்ல தான் இருக்கு. ஒரு சேஞ்ச் பண்ணா அது மொத்தமா போயிட்டு என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே புதுசா delete பண்ணிட்டு புதுசா கிரியேட் பண்ணும். ஸோ இதுதான் டெராஃபார்மோட ஒர்க்கிங் பிரின்சிபல். டெராஃபார்முக்கு ஒரு விஷயத்த எடிட் பண்ண தெரியாது. மாத்துறீங்களா, ஓகே, இருக்கிறத தூக்கி போட்டுட்டு புதுசா தான் இருக்கு, ஸோ புதுசா தான் கிரியேட் பண்ணும். அப்ப இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்க மேனுவலா போய் எடிட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு நான் ஏதோ ஒரு செக்யூரிட்டி குரூப் நான் மாத்துறேன். ஸோ செக்யூரிட்டி குரூப் நான் ஏதாவது சேஞ்ச் பண்றேன், ஏதோ ஒரு ஆபரேஷன் நான் பண்றேன்னா, ஸோ டெராஃபார்ம்ல வில் பி ரன்னிங் அ கமாண்ட். என்ன கமாண்ட்னா, இப்போ நம்ம எப்படி டெராஃபார்ம் பிளான் அப்ளைன்னு பார்த்தோம், அதே மாதிரி ரீஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஆர் டெராஃபார்ம் அப்ளை இம்போர்ட்னு ஒரு கமாண்ட் இருக்குங்க. இந்த ரீஃப்ரெஷ் ஆர் இம்போர்ட்ன்ற கமாண்ட் என்ன பண்ணும்னா உங்க ஸ்டேட் ஃபைலை ரீஃப்ரெஷ் பண்ணும். ஸோ ஸ்டேட் ஃபைல் ரீஃப்ரெஷ்னா என்ன, என் செக்யூரிட்டி குரூப் இப்படி இருந்துச்சு, இப்போ நான் ரீஃப்ரெஷ் கமாண்ட் கொடுத்தேன்னா ஸ்டேட் ஃபைலு செக்யூரிட்டி குரூப் என்ன புதுசா மாத்திருக்காங்களோ அதுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணிரும். ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ டெராஃபார்ம் இஸ் சிம்பிளி ஃபார் பியூர்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்காக தான் டெராஃபார்ம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஒரு கனெக்டிவிட்டி நம்ம பண்ணலாம். என்ன கனெக்டிவிட்டி? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 2 இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். நான் இப்போ அமேசான் லினக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்க வேணும்னா விண்டோஸ் கூட நீங்க ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. AMI மட்டும் மாத்துறீங்கன்னா விண்டோஸ் லான்ச் ஆகும். விண்டோஸுக்கு தேவையான போர்ட் நம்பரை ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட செக்யூரிட்டி குரூப்ல. RDP போர்ட் நம்பர் லெட் இட் பி ஓப்பன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ற போறோம்னா, ஸோ இப்போ நமக்கு என்னோட பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் இருக்கு. பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட டீடைல்ஸ்ல போயிட்டு பப்ளிக் IP அட்ரஸை காப்பி பண்ணலாம். லெட் மீ கோ டு மை டவுன்லோட்ஸ். லெட் மீ ஓப்பன் புட்டி. இதை மினிமைஸ் பண்ணிட்டு லெட் மீ கோ டு த பப்ளிக் IP அட்ரஸ், பேஸ்ட், SSH, auth, browse. என்ன பண்றேன், என்னோட கீ பேரை நான் கொடுத்துக்கிறேன். ஓப்பன், எஸ், ரைட் கிளிக், சேஞ்ச் செட்டிங்ஸ், கலர்ஸ், யூஸ் சிஸ்டம் கலர், அப்பியரன்ஸ்ல சேஞ்ச் மை ஃபாண்ட் சைஸ் டு 12 bold, ஓகே அண்ட் அப்ளை. இப்போ என்ன பண்றேன்னா என்னோட பப்ளிக் மிஷின் கூட நான் லாகின் பண்றேன். ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த மெஷின்ல இருந்து இந்த மிஷின் கனெக்டிவிட்டி தானே உங்களுக்கு VPC கிளாஸே, அதுதான் இப்போ பண்ண போறோம். நீங்க விண்டோஸ் பண்ணிருப்பீங்க, நான் இப்போ உங்களுக்கு லினக்ஸ் பண்றதை சொல்லி கொடுக்க போறேன். ஒரு லினக்ஸ் மிஷின்ல இருந்து இன்னொரு லினக்ஸ் மிஷின் எப்படி கனெக்ட் பண்றது, வெரி ஈஸி. என்ன பண்ணுவோம், EC2-user என்டர். எனக்கு கனெக்டிவிட்டி ஆயிருச்சு, உள்ள வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் இந்த பப்ளிக் மிஷின் 1A குள்ள வந்துட்டேங்க. இப்போ என்ன பண்ணா அந்த 1B குள்ள போகணும். என்னோட பிரைவேட் மிஷின் குள்ள போகணும். பிரைவேட் IP அட்ரஸ் தான் இருக்கு. How do I get inside this machine? Very simple. இந்த மெஷினை செலக்ட் பண்ணுங்க, கனெக்ட்னு கொடுத்தீங்கனாலே அவனே என்ன சொல்லுவானா ஒரு சில கமாண்ட்ஸ் கொடுப்பான். இந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இங்க இருக்கு பாத்தீங்களா கமாண்ட்ஸ். இந்த கமாண்ட் ஒர்க் பண்றதுக்கு நமக்கு சில விஷயங்கள்லாம் தேவை. என்னன்னா நமக்கு பெம் ஃபைல் வேண்டும். என்ன பெம் ஃபைல்? இந்த 2வது மிஷினோட யூஸ் பண்ற பெம் ஃபைல். நான் என்ன பண்றேன், இந்த பெம் ஃபைலை ஓப்பன் வித் நோட்பேட் அப்படின்னு சொல்றேன். இந்த பெம் ஃபைலை நான் நோட்பேட்ல ஓப்பன் பண்றேன். எஸ், ஸோ நம்ம SSH ஆப்ரேஷன் தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ண போறோம்.
இந்த பெம் ஃபைலை நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C காப்பி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட மெஷினுக்கு போவோம். இங்க நான் என்ன பண்றேன்னா, இது என்ன மெஷின், இதான் நம்ம கிரியேட் பண்ண மெஷின். எஸ், இதான் நம்ம கிரியேட் பண்ண போறோம் இதான் நம்ம கிரியேட் பண்ண மெஷின். VI என்ன பண்றேன், லேப்டாப் கீ டாட் பெம். ஸோ நம்ம யூஸ் பண்ற பெம் ஃபைல் இங்க நான் இருக்கு பாத்தீங்களா, இந்த லேப்டாப் கீ டாட் பெம்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். இன்சர்ட் மோட்ல போயிட்டு ஐ ஆம் பேஸ்டிங் மை டேட்டா, சேவ் அண்ட் பிட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லொகேட் யுவர் பெம் ஃபைல் பிரைவேட் கீ, அது உங்க மெஷின்ல போடுங்க. போட்டு முடிச்ச அப்புறம் chmodன்ற பர்மிஷனை கொடுத்து பர்மிஷன்ஸை மாத்துங்க. மாத்தி முடிச்ச அப்புறம் இங்க ஒரு கமாண்ட் இருக்கு. என்ன கமாண்ட், ssh-i laptop key.pem ec2-user at a private IP address. இந்த கமாண்டை கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் மெஷின்ல இருந்து பாருங்க ஐபி அட்ரஸ் 10.0.1.46 அங்க இருந்து இப்போ நான் பிரைவேட்டுக்கு உள்ள வந்துட்டேன். ஸோ இப்போ இது ஒரு லினக்ஸ் மெஷின்ல இருந்து இன்னொரு லினக்ஸ் மெஷினுக்கான கனெக்டிவிட்டி. ஸோ இப்போ நான் இந்த செலக்ட் பண்ணேன்னா 2.266 இங்க பாத்தீங்கன்னா 2.266 குள்ள இருக்கேன். ஸோ அப்போ தான் நம்ம SSH கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பப்ளிக் மெஷின்ல இருந்து ஒரு பிரைவேட் மெஷின்குள்ள வந்துட்டோம். டன், வேலையை முடிச்சுட்டு எக்ஸிட். ஸோ கனெக்ஷன் க்ளோஸ்டு, திருப்பி எக்ஸிட், QTM க்ளோஸ்டு, டன். ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விபிசி வச்சு நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்க செக்யூரிட்டி குரூப் இன்னொன்று கொடுப்பீங்க, செக்யூரிட்டியை கொஞ்சம் டைட் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ நான் வச்சிருக்க செக்யூரிட்டி குரூப் படி யாரு வேணா இந்த பிரைவேட் இன்ஸ்டன்ஸ்குள்ள வரலாம், கரெக்டா? அதுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம செக்யூரிட்டி குரூப்ல பாத்தீங்கன்னா பிரைவேட் இன்ஸ்டன்ஸோட செக்யூரிட்டி குரூப் அலோவ் ஆல்னு வச்சிருக்கேன், யாரு வேணா இந்த மெஷின்குள்ள வரலாம். ஸோ நீங்க சிஐடிஆர் வேல்யூவை மாத்துவீங்க, இல்ல சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நீங்க செக்யூரிட்டி குரூப்ல கொடுப்பீங்க. அதுதான் உங்களோட டாஸ்காக இருக்க போகுது. இப்போ நம்ம சோஃபார் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ல நம்ம டெராஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்கோம். டெராஃபார்ம்ல கமாண்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்திருக்கோம். அண்ட் நமக்கு டெராஃபார்ம்ல கோடிங் வழியாக நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ உங்ககிட்டயே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கோட்ல லெட்ஸ் சே இப்போ ஒரு கோட் இப்படி இருக்கு, நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். So what I'm saying is, so for example, இத நீங்க லண்டன் ரீஜன்ல விபிசியை லான்ச் பண்ணணும்னு சொல்றேன். என்னென்ன சேஞ்சுக பண்ணுவீங்க இங்க? ரீஜன் மாத்துவோம். எனிதிங் எல்ஸ்? ரீஜன் அவைலபிலிட்டி ஜோன், இங்க நம்ம அவைலபிலிட்டி ஜோன் இங்க மாத்துவோம். எஸ் அண்ட் கிருஷ்ணா ஒன் செகண்ட் நோட் உங்க சைட்ல இருந்து டிராயிங்ஸ். ஓகே, so availability zone which is subnet creation பண்ற போது you will create availability zone and you will create availability zone. Any other change? Nothing, அவ்வளவுதான். So almost everything ditto same as it is. ஃபைனலா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போது மட்டும் AMI ID மாறும் and key pair மாறும். செக்யூரிட்டி குரூப்ன்றது ஆல்ரெடி கிரியேட்டர். ஸோ இது மட்டும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கனாலே உங்க வேலை முடிஞ்சிச்சு. வேற ஒரு இன்ஸ்டன்ஸ், வேற ஒரு ரீஜன், வேற ஒரு ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த கோடை வச்சு நீங்க உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். இதுதான் டெராஃபார்மோட அட்வான்டேஜ். நம்ம திருப்பி மேனுவலா பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் வச்சே நீங்க அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட் ஃபைல்ன்றது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டேட் ஃபைல் நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, ஃபைனலா நம்ம டெலீட் டிஸ்ட்ராய்ன்ற கமாண்ட் கொடுத்தோம்னா எனக்கு மொத்தமா டிஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ இப்போ LSFN LRT கொடுத்தா இதான் என்னோட ஃபைலு. எஸ், ஸோ இஃப் ஐ சே terraform ஸ்பேஸ் டிஸ்ட்ராய் அண்ட் என்டர், நான் 12 13 ஏதோ சொல்லுச்சு. ஸோ எத்தனை கிரியேட் பண்ணா, ஐ திங்க் 12. லெட்ஸ் see. ஸோ எஸ், ஸோ டைரக்டா நான் terraform destroyன்னு கொடுத்தோன்னே ஸோ மொத்தமா இட் will say I have 13 things to destroy and give yes, enter. ஒன் செகண்ட், ஏதோ தப்பா கொடுத்துருக்கேன். ஸ்மால் ஸ்கிரீன் பண்ணிக்கலாம். ஓ, நான் வேற ஏதோ கொடுத்தேன். terraform destroy. எஸ், இந்த மாதிரி டைப் பண்ணிட்டேன். எஸ், enter. Automatically it will destroy my 13 resources. உங்க பப்ளிக் ரவுட் டேபிள், பிரைவேட் ரவுட் டேபிள், NAT கேட்வே முதற்கொண்டு எல்லாத்தையுமே நமக்கு டிஸ்ட்ராய் பண்ணிரும். I have a doubt. சொல்லுங்க.
ஃபர்ஸ்ட் இப்போ மெயின் டாட் டிஎஃப் இருந்தது. இப்போ நீங்க சொன்ன சேஞ்ச் வச்சு லண்டன் ரீஜன் வச்சு இன்னொரு டிஎஃப் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கலாம். லைக் இன்னொரு ஃபைல். அப்படி பண்ணலாமா? எஸ், நீங்க புதுசா ஒரு ஃபைல் வேற ஒரு ஃபோல்டரை தான் கிரியேட் பண்ணணும். ஒரு ஃபோல்டர்ல ஒரு ஸ்டேட் ஃபைல் தான் இருக்க முடியும். வேற ஃபோல்டர். சோ அப்படி அப்போ பிளான் அண்ட் அப்ளை கொடுக்கறப்போ அது எந்த டிஎஃப் எடுத்துக்கும்? அந்த ஃபோல்டர்ல இருக்கிற டிஎஃப் ஃபைல் தான் எடுத்துக்கும். எஸ். ஓகே. ஃபோல்டர் கிரியேஷன் எப்படி செப்பரேட்டா பண்ணனும்? ஃபோல்டர் கிரியேஷன்னா mkdir கொடுத்து ஜஸ்ட் உங்க ரேண்டமா ஒரு ஃபோல்டர்ல போட்டு நீங்க ரைன் பண்ணிருங்க. அது எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்டேட் ஃபைல்ன்றது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேர், அது ஸ்டாண்டர்ட், அது ஃபிக்ஸ்ட். நம்ம அந்த ஸ்டேட் ஃபைல மாத்த முடியாது. ஸோ நம்ம டாக்கர் மாதிரி தான். ஸோ டாக்கர்ல நம்ம டாக்கர் ஃபைல்னு ஒன்று இருக்கும். அது நம்ம ஒரு ஃபோல்டர்ல ஒரு டாக்கர் ஃபைல் தான் வைக்க முடியும். we don't have a choice. அதே மாதிரி தான் இங்கேயும் டெராஃபார்ம்ல ஸ்டேட் ஃபைல் ஒரு ஃபோல்டர்ல ஒன்று தான் இருக்க முடியும். வேற ஏதாவது மாத்திரீங்கன்னா ஸ்டேட் ஃபைல் சேஞ்ச் ஆயிரும். அப்ப பழைய ஸ்டேட் ஃபைல் will get lost. ஸோ அதுக்காக will stick with one state file. So வேற இந்த மாதிரி பண்ணனும்னா we have to create different folders for each activity. Yes, நம்ம கோட் டிஃபரண்ட் கோட் நீங்க எழுதுறீங்கனாலே டிஃபரண்ட் ஸ்டேட் ஃபைல் டிஃபரண்ட் ஃபோல்டர்ஸ். ஓகே. இப்போ நம்ம மாடிஃபிகேஷன் பண்றோம்னு சொன்னீங்களா, இன் கேஸ் ஏதாவது ஒரு பாராமீட்டர் மட்டும் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா? ஆமாம். அது பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றப்ப அந்த பர்టిక్యులர் காம்போனன்ட் மட்டும் delete ஆயிட்டு ரீக்ரியேட் ஆகுமா இல்ல? இல்லங்க, இல்ல நம்ம இப்ப ரீஃப்ரெஷ் கமாண்ட், டெராஃபார்ம் ரீஃப்ரெஷ் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் ஃபைல்ல அது அப்டேட் ஆயிரும். அதான் கேக்குது. இப்போ நம்ம மாடிஃபை பண்ற கான்ஃபிகரேஷன் வந்து இதுல அப்டேட் ஆயிரும். பட் நம்ம மேனுவலா உள்ள போய் பண்ணனுமா அந்த பர்టిక్యులர் காம்போனன்ட்? இல்ல, மேனுவலா பண்ணதை தான் நான் போய் டெராஃபார்ம் ரீஃப்ரெஷ் பண்ணி மாத்திக்கோங்கன்னு சொல்றேன். நீங்க கோடிங் வழியா நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது delete பண்ணிட்டு புதுசா தான் கிரியேட் பண்ணும். அதுவே என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரவே delete பண்ணிட்டு கிரியேட் பண்ணுமா? கரெக்ட்ங்க. ஓகே. இல்ல, அது டிபெண்ட்ஸ் ஆன் EC2 மாத்துறீங்கன்னா EC2 மட்டும் மாறும். VPC மாத்துறீங்கன்னா VPC க்கு சம்பந்தமானது எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிட்டு புதுசா கிரியேட் ஆகும். ஓகே. அது டிபெண்ட்ஸ், அந்த டிபெண்டிங் கேட்டகரி வச்சு அதை delete பண்ணிட்டு கிரியேட் பண்ணும். ஓகே. இந்த டெராஃபார்ம் இம்போர்ட்னு சொல்லிருந்தீங்க, அது ஒரு வாட்டி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க அது கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே கிடைக்கும். பட் ஆனா சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, லெட்ஸ் சே இப்போ நான் 13 ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணேன். ஆனா எனக்கு RDS நான் ஒண்ணே இன்க்ளூடே பண்ணல. ஆனா RDS நான் ஒன்னு ஆல்ரெடி மேனுவலா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப நான் டெராஃபார்ம் இம்போர்ட்னு கொடுத்தேன்னா அது அந்த RDS கிரியேட் பண்ணது என்ன ஆகும்னா எனக்கு என்னோட ஸ்டேட் ஃபைல்ல அப்டேட் பண்ணிடும். ரீஃப்ரெஷ்ன்றது 13 ரிசோர்சஸ்ல நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்றீங்கன்னா அதை ரீஃப்ரெஷ் பண்ணும். ஸ்டேட் ஃபைல்ல தாங்க அப்டேட் பண்ணும், கோட மாத்தாது. கோட நம்ம தான் மாத்தணும். ஸ்டேட் ஃபைல் தான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். எஸ். ஓகே ப்ரோ. அப்போ வந்து எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட் வந்து நம்ம ஒரு டெராஃபார்ம் ஃபைலை வச்சு நம்ம அந்த மெயின் ஃபைல் வச்சு கிரியேட் பண்றோம் அப்படின்னா மேனுவலா ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் போயிட்டு நம்ம கன்சோல்ல பண்றோம் அப்படின்னா பட்சத்துல டெராஃபார்ம் ரீஃப்ரெஷ்னு கொடுத்தா ஸ்டேட் ஃபைல்ல அப்டேட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். இது வந்து எக்ஸிஸ்டிங் கோட்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ்ல ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணலாம். பட் இன்கேஸ் நான் புதுசா ஒரு ரோல் வந்து அட்டாச் பண்றேன் அந்த ஸ்பெசிபிக் இதுக்கு அந்த மெஷினுக்கு அப்படின்ற போது நான் இம்போர்ட்னு சொல்லி கொடுத்தாதான் அந்த இருங்க ரோல்ன்றது அது மெஷினுக்குள்ளே தானே வந்துருது. புதுசா வேற ஏதாவது ஒரு சர்வீஸ், ஒரு சப்நெட் சர்வீஸ். ஓகே. அந்த மாதிரி பெரிய லெவல்ல இம்போர்ட் கொடுத்துக்கலாம். ஓகே. அதை பண்ணா அந்த ஸ்பெசிபிக் சேஞ்சஸை வந்து ஸ்டேட் ஃபைல்ல கொண்டு வந்து வச்சிரும். கரெக்ட்டுங்களா? எஸ். பட் கோட் மாறாது. ஓகே ப்ரோ. எஸ், கரெக்ட். கோட் மாறாது. அப்ப நம்ம டெஸ்ட்ராய் கொடுக்கும்போது ஸ்டேட் ஃபைல் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே தான் டிஸ்ப்ளே ஆகும், இன்க்ளூடிங் அந்த புது RDS. எஸ், ஸ்டேட் ஃபைல தான் டிஸ்ட்ராய் பண்ணும், உங்களோட கோட வச்சு அதை எடுத்துக்காது. ஓகே. இப்போ if you are adding any change in the state fileக்கு முதல்ல அப்ளை போடுறதுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு then terraform அப்ளை கொடுக்கணுமா? புரியல. திருப்பி சொல்லுங்க. இப்போ ஃபைல் இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். மேபி if you are adding any other feature அதுல சோ அந்த ஸ்டேட் ஃபைல் ரெஃப்ரெஷ் பண்ணனும்னு சொல்றீங்கல்ல, so should we apply like you have already created the infrastructure, முடிஞ்சிச்சு. ஸ்டேட் ஃபைல் இருக்கு, கோடும் இருக்கு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கோட்ல திருப்பி அப்டேட் பண்றீங்க. அதான் உங்க क्वेश्चन தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். ஆமா. இப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல டெராஃபார்ம் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெராஃபார்ம் அப்ளை கொடுக்கணுமா? இல்ல, நம்ம டைரக்டா ரெஃப்ரெஷ் கொடுக்க தேவையில்லை. மேனுவலா பண்ணும்போது தான் ரெஃப்ரெஷ் கொடுக்கணும். நீங்க கோட்ல சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அப்ளை கொடுத்தாலே அது ஒர்க் ஆயிரும். அந்த கோட் எடுத்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிரும். ஓகே.
நம்ம கோட் இப்போ இங்க விஐ எடிட்டர்லயே நம்ம சேஞ்ச் பண்றதுனா பண்ணலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜி பண்ணலாம், தப்பே கிடையாது. EC2 ஓட சைஸ் வந்து T3 மைக்ரோன் இருக்கிறத வந்து நான் T2 ஸ்மால் அப்படின்னு மாத்துறேன் அப்படின்னா மாத்திட்டு நீங்க திருப்பி டெராஃபார்ம் அப்ளை கொடுத்தீங்கன்னா மாறிடும். அந்த இன்ஸ்டன்ஸை டெலீட் பண்ணிட்டு மாத்திரும். விசுவல் ஸ்டுடியோ கோட் நான் ஜஸ்ட் பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிருக்கேன். வேற எதுக்குமே இந்த ஃபீச்சர் இந்த டூல் தேவையே கிடையாது. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் விஐலயே கூட இந்த கோட் அடிக்கலாம், தப்பே இல்லை. இது பண்ணிட்டு இங்க காப்பி தான் பண்றோம். இதையும் AWS இன்டகிரேட் பண்ணவே இல்லை எங்கேயுமே. அவ்வளவு எங்கேயுமே பண்ணலங்க. ப்ரோ ஒரு சின்ன query bro. இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்லயே வந்து நம்ம கிரியேட் பண்ற மெஷினோட பாத்தை கான்ஃபிகர் பண்ணிடுவோம்ல. சோ அது விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல பாத் கான்ஃபிகரா? என்ன கான்ஃபிகர்? இப்போ நம்ம மிஷின் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம், ஒரு EC2 மிஷின். ஓகே, பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த கோட் அதுல காப்பி பண்ணி போட்டு தான் ரன் பண்ணுவாங்களா, இல்ல வந்து அந்த நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோட்லயே வந்து நம்ம ஒரு EC2 மிஷின்ல இருந்து இந்த என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணலாம், டெராஃபார்ம் ரன் பண்ணோம் பாத்தீங்களா? சோ அந்த ரன் பண்ண நம்ம நார்மலா ஒரு மிஷினுக்கு நீங்க உங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கிற மிஷின்ஸ்க்கு எல்லாமே GUI இருக்கும். இப்போ நம்ம உபுண்டுன்னு எடுத்தாலே நான் உபுண்டு எதை வச்சு ஆக்சஸ் பண்ணா CLI தான் ஆக்சஸ் பண்ணிருக்கேன். ஆனா இஃப் ஐ சர்ச் ஃபார் உபுண்டு இன் கூகுள், உபுண்டுலயே GUI இருக்கு. அங்கேயே நீங்க விசுவல் ஸ்டுடியோ கோட இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்குவாங்க, அதுலயே கோட ரன் பண்ணுவாங்க. நீங்க விண்டோஸ்ல கோட அடிச்சு அதை காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக உபுண்டுலயே நீங்க விசுவல் ஸ்டுடியோ கோட இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம், அதுலயே நீங்க அடிக்கலாம். உபுண்டு ஹேஸ் GUI. ஆனா நம்ம யூஸ் பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம CLI தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ நம்ம ஃபுல்லா CLI தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இல்லைன்னா இப்ப நீங்க கேட்கறதுக்கு ஒரு வழி இருக்கு, அது கஷ்டம். அது சுத்துனா நான் என்னோட SSH மெஷினை நான் என்ன பண்ணேன்னா என்னோட டெர்மினலோட அட்டாச் பண்ணலாம். நம்ம டெர்மினல் இருக்கு பாத்தீங்களா, இந்த டெர்மினல் நான் இங்கே என்ன பண்ணலாம்னா ஐ கேன் அட்டாச் a new SSH மெஷின். ஸோ அட்டாச் பண்ணிட்டு நான் என்னோட விண்டோஸ்லயே இந்த கோடை நான் ரன் பண்ணனா இது என்னோட ரிமோட் சர்வர் என்னோட மெஷின்ல போயிட்டு அது ரன் பண்ணும். அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கு. ரியல் லைஃப்ல அது என்ன வேணா நீங்க பண்ணலாங்க, தட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெவலப்பர். இப்போ நம்ம அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம திங்க் டைரக்டாவே நம்ம VI எடிட்டர்லயே நீங்க கோட் அடிச்சிருக்கீங்க அப்படியே ரன் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒரு கோடை நம்ம ரன் பண்றதுக்கு தேவையான. இது ஜஸ்ட் ஒரு டூல் வேர் யூ ஆர் ரைட்டிங் யுவர் கோட். ஓகே ஓகே. நம்ம நார்மல் ப்ரோக்ராமிங்ல மாதிரி பாராமீட்டர்ஸ் மாதிரி அந்த மாதிரி பாஸ் பண்ண முடியுமா இந்த டெராஃபார்ம் கோட் வந்து? பாராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணலாம், பட் ஆனா அது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பாராமீட்டர் CLI கமாண்ட் தானே கொடுக்குறீங்க. டெராஃபார்ம் அப்ளை கொடுக்கும்போது எனக்கு 2 பாராமீட்டர் நான் கொடுக்கணும்னா எஸ் இட் இஸ் பாசிபிள். பட் ஆனா மோஸ்ட்லி நம்ம டெராஃபார்ம் ஃபைல்ல வந்து பாராமீட்டர்ஸ் கொடுத்து நம்ம ரன் பண்ற சிச்சுவேஷன் வராதுன்னு நினைக்கிறேன். நோ இட் வோன்ட் கம். ஏன்னா நம்ம இங்க லூப்பு அந்த மாதிரி கான்செப்ட்லாம் எதுவுமே வராது. இது கோடிங் லாங்குவேஜ் மாதிரி நமக்கு YAML அந்த மாதிரி கோடிங் லாங்குவேஜ்லாம் இல்லை. ஒரு ரிசோர்ஸ் ஒரு கோடு டன், அவ்வளவுதான். ஏன்னா இப்ப நம்ம இன்ஸ்டன்ஸ் நம்ம ஒரு பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்றோம்னா ஒரு 2 பாராமீட்டர் 3 பாராமீட்டர் பாஸ் பண்றோம், அதோட அதுக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ கரண்ட்லி எஸ் இட் இஸ் பாசிபிள், பட் ஆனா அது நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லை. என்னோட ஆர்கனைசேஷன்லயும் சரி என்னோட கொலீக்ஸும் சரி நாங்க யூஸ் பண்ணது இல்லை. இப்போ இந்த ஃபைலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற லொகேஷனுக்கு பண்றோம் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு 2 இது மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம். நம்ம லொகேஷனும் அவைலபிலிட்டி ஜோன் மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம், ரீஜனும் அவைலபிலிட்டி ஜோன். அது மட்டும் வெளில பாராமீட்டர் மாதிரி பாஸ் பண்ணோம்னா எந்த லொகேஷன்ல கிரியேட் பண்ணாலும் ஜஸ்ட் அந்த பாராமீட்டர் மட்டும் கொடுத்தா ஒர்க் ஆகும் இல்லையா? எஸ் ஒர்க் ஆகுங்க, தப்பே இல்லை. ஸோ நீங்க நீங்க நெட்லயே போயிட்டு இப்போ ஸ்டேட் ஃபைல் நம்ம அப்ளை கொடுக்கும்போது பாராமீட்டர் பாஸ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க எடிட் பண்ணிட்டு அந்த பாராமீட்டர் நீங்க இங்க 1 2 பாஸ் பண்ணீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்கா இங்க நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்க ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் 0 இன்னொரு பாராமீட்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணீங்கனாலே அது போயிட்டு இங்க ஆட் ஆயிரும். அண்ட் கார்த்திக், ஸ்டேட் ஃபைல் டெலீட் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளமா? எஸ், ஸ்டேட் ஃபைல் டெலீட் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம ஸ்டேட் ஃபைல கண்டிப்பா ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருக்கணும். S3ல தான் மோஸ்ட்லி எங்க ஆர்கனைசேஷன்ல ஸ்டேட் ஃபைல பேக்கப் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வேற ஏதாவது உங்களுக்கு சேஃபான லொகேஷன் ஒன்று நெக்ஸஸ் ரெபாசிட்டரி இல்ல கிட்ஹப்ல கூட ஏதாவது ஒரு இடத்துல நீங்க உங்க ஸ்டேட் ஃபைல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஃபைல், ஒரு பத்திரமா இருக்க வேண்டிய ஒரு ஃபைல், ரைட்? ஸோ ஒன்ஸ் அகைன் இல்லைங்க, இவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் நம்ம பேசிக்கா கோடிங்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க டெராஃபார்ம் சில கமாண்ட்ஸ் மட்டும் இருக்கு, அது இன்டர்வியூ கொஸ்டின்ல உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்கனாலே ஓவர். ஸோ மோஸ்ட்லி இதுதான் டெராஃபார்ம் ரிசோர்ஸ், இந்த கிரியேஷன் தான். மீதி கமாண்ட்ஸ்லாம் ரொம்ப பெருசா கிடையாது. ஒரு ஹார்ட்லி ஒரு 5-6 கமாண்ட் தான் டெராஃபார்ம்லி. அந்த 5-6 கமாண்ட் மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே இட்ஸ் டன். ஸோ டெராஃபார்ம் ஓவர் ஆயிரும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டெராஃபார்ம்னாலே இந்த கோடிங் தான். இந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்றது எப்படி, ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணும், அதுக்கு அடுத்து என்ன கிரியேட் பண்ணும்ன்றது தான் மோஸ்ட்லி டெராஃபார்ம்.
இன் கேஸ் ஆஃப் உபுண்டு மெஷின் நம்ம லினக்ஸ் மெஷின் லான்ச் பண்ணோம்னா அங்க டெராஃபார்ம் எந்த பாத்ல போடுவோம்? இது மிஷினுக்கு மிஷின் மாறுங்க. அதான் நான் நம்ம நெட்ல போயிட்டு பார்த்து நீங்க சர்ச் பண்ணணும். இப்போ லெட்ஸ் சே யூ ஆர் ரன்னிங் ஆன் CentOS. சோ நம்ம CentOS ஓட பாத் கூகுள்ல சர்ச் பண்ணாதான் கிடைக்கும். உபுண்டுக்கு யூசர் லோக்கல் பைனரிஸ். அப்போ அதே மாதிரி CentOSலயும் யூசர் லோக்கல் இருக்கு, அதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பைனரிஸ்லயே. பட் நான் இப்போ ஃபெடரா யூஸ் பண்றேன், டிபைன் யூஸ் பண்றேன், ஆல்பைன் யூஸ் பண்றேன், பிஸிபாக்ஸ் யூஸ் பண்றேன். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் லினக்ஸ். அதுக்கு மாறும். அதுக்கு ஒரு தடவை நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இது எல்லாமே மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஒண்ணு தெரியும், என் ஆர்கனைசேஷன் அதுதான் யூஸ் பண்றாங்க. நீங்க உங்க எக்ஸிக்யூட்டிவ் பாத்துல போயிட்டு டெராஃபார்ம் வைக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலே இன்டர்வியூஸ் இட்ஸ் ஃபைன், போதும். ஓகே. அது நம்ம இதுல என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ்ல போய் பார்த்து ஆட் பண்ணா ஒர்க் ஆயிடும் இல்லீங்களா? எஸ், கரெக்ட்டுங்க.